ஹாய் எல்லாருக்குமே நமஸ்காரம். இன்றைக்கி கார்த்தால வந்தாச்சு. வந்து ரொம்ப பேசின்னு இருக்காரு. என்னான்னு தெரியல, பேச்செல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது, ரொம்ப க்ஷீணமாகிடுது. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நானும் அக்காவும் போயிட்டு வந்தோம். நானும் அக்காவுமா போயிட்டு அப்படியே நடந்து வந்தோம். ரொம்ப சங்கமம் ஆயிடுது. அம்மா இல்லை அப்படிங்கிறது இத்தனை நாளை விட இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. யார் பார்த்துருந்தாலும் தன்னோட மனைவி பார்த்துக்கிற மாதிரி, நம்மளோட பொண்டாட்டி பார்த்துக்கிற மாதிரி வரவே வராது. இன்னொருத்தர் பார்த்துருந்தாரு. சரீரத்தில் அவருக்கு ரொம்ப க்ஷீணமாயிடுது. நான் பார்த்து 2 மாதமாயிருக்கும். ரொம்ப ரொம்ப க்ஷீணமாயிட்டார். ரொம்ப தேசியப்படுறாரு, ரொம்ப பயந்துக்கிறாரு. நான் இனி தம்பி ஆட்டுக்கு போக மாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன், எனக்கு அங்கே போர் அடிக்கிறது, எனக்கு வேண்டாம் வேண்டாம், நான் எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்கிறாரு. பைலூருக்கு போனோங்கிறாரு. எல்லாமே கைமீறி போன மாதிரி தோணுறது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏன் நம்ம வந்தோன்னு கூட தோணி விடுது எனக்கு. ரொம்ப கஷ்டம். சாப்பாடெல்லாம் ரொம்ப கொஞ்சமாகிடுது. பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. ரொம்ப பேசுகிறாரு, சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் பேசுகிறாரு. அந்த சம்பந்தத்துலேயும் சில உண்மைகளும் இருக்குது. அவர் பைத்தியம் மாதிரி பேசினாலும் அதுலேயும் கொஞ்சம் உண்மை. நிறைய ஆதங்கங்கள் மனசில் வச்சதெல்லாம் கொட்டின்னு இருக்காரு. உண்மை இல்லாத கஷ்டம் இப்போ தான் ரொம்ப தெரியறது. நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, அதுக்கான காய்கறிகள் சரி வந்தது, நம்மளால் முடிஞ்சது எதாவது கட் பண்ணி போகணும்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசிட்டு ஆர்டருக்கெல்லாம் இது பண்ணோம். நாளைக்கு கார்த்தாலைக்கே நான் டிக்கெட் வாங்கியாச்சு பெங்களூர்லேருந்து. ஒரு எந்த குழுமைகள்லாம் பார்க்குறதுக்கான சக்தி எனக்கு இல்லை. அப்போ அவன் நாளைக்கு கிளம்புறான். கொஞ்சம் வராமல் இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்போமோ. இது பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சங்கடமாகிடுது. அவர் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இத்தனையும் சங்கடமான ஒரு நேரத்தில் தான் கடந்து போயின்ட்டுருக்கோம். என்னதான் நடுவில் பேசி சிரித்தாலும் அவரை பார்க்குறத பைலூருக்கு போனோம், என்ன ஆறு பார்த்துப்பேன். எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்குது. அப்படியே சாதம், இன்றைக்கி மிளகூட்டல், வாழைத்தண்டு பச்சடி, நேற்று சாம்பார் இருந்தது. எனக்கு என்னமோ தெரியல, எங்கள் ஆற்றுலேயும் 2 நாளாக மிளகூட்டலே பிடிக்கலை. கடுகு மாங்காய் போட்டிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே 4 பேரும் உட்காந்து சுகமாக சாப்பிட்டோம். நிறைய சாப்பிட்டேன் இன்றைக்கி, பேசிகிட்டே சாப்பிட்டதுனால. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு படுத்துக்க போகிறேன். சாப்பிட்டுட்டு தூக்கம் வரல. என்னாலும் அப்பாவே சுற்றி வருது. ஏன் நம்மளுக்கு தெரியும் கஷ்டம், நம்மளுக்கு வருத்த தான் அது அதோடு தெரியுறது. இன்னொருத்தர் வாரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கா சொல்கிறதுப்போ நம்மளெல்லாம் களியாக்கின்னு இருந்தோம். ஆனால் நம்ம ஆற்றுல அந்த மாதிரியான ஒரு குழந்த மாதிரி எங்கள் அப்பா வரத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, எல்லாருக்கும் பாய்.